வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. மீண்டும் சிவகார்த்திகேயன் கெட்டப்பை மாற்றிய சிவகார்த்திகேயன் இணையத்தில் வைரலாகும் புகைப்படங்கள். எப்பா பார்த்தீங்களா, நம்ம சிவகார்த்திகேயன் மீண்டும் என்ன மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்திருக்காப்புல. இன்னும் எத்தனை குடும்பத்தை இவன் நாசமாக்க போகிறானோ அப்படின்ற ஒரு இதுவும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் உனக்கு ஏன்பா இந்த வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா படமும் வெளியே வர மாட்டேங்குது, வெளியே தலையும் காமிக்க முடியல. இப்படி ஏதாவது ஒரு இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டு விட்டா கூட இந்த மாதிரி கலாய்ச்சிடுறாங்களே அப்படின்னு சிவகார்த்திகேயன் ஆதங்கம். அதனால் என்ன பண்ணாருன்னா, இப்படி ஒரு கெட்டப்பை மாற்றி அவரே கண்ணாடியை பார்க்குற மாதிரி பார்த்து ஒரு பஞ்சு கொடுத்துருக்காரு பாருங்க. என்னன்னா, லுக் இன் த மிரர், தட்ஸ் யுவர் காம்படிஷன். உனக்கு ஏன்டா இந்த வேலை? இனிமேல் நீ எதை சொன்னாலும் எல்லாம் வச்சு செய்ய போகிறாங்க தம்பி. படத்தை செலக்ட் பண்ணுறதுல கதையில் கவனத்தை செலுத்து. ஏன்னா ஏற்கனவே 100 கோடி கடை, இது எல்லாத்தையும் அடைக்கணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நானும் உங்கள் காமெடியெல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது சிவகார்த்திகேயன். இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் படத்தில் கதையை மட்டும் நல்லபடியாக தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்தாப்பில் அடிங்க. நீங்கள் இன்னொரு விஜயோ, ஒரு கமலஹாசனோ, ஒரு ரஜினி அப்படிலாம் வேணாம். சிவகார்த்திகேயனாகவே இருந்தாலே போதும். அந்த காமெடி, உங்களுக்குன்னு வரக்கூடிய டான்ஸு, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபைட்டு, அவ்வளோதான். உங்களை என்றைக்குமே ஒரு காமெடி செய்யக்கூடிய ஹீரோ அப்படித்தான் பார்த்து வச்சுருக்கோம். ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியோ இல்லை இளைய தளபதி விஜய் மாதிரியோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் கூட எடுக்காதீங்க ரிஸ்க்கு. இது ரொம்ப ஆபத்தில் முடியும். மேலும் நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்காப்புல. தனுஷ் அவரை வச்சு செஞ்சுட்டாப்புல, அவருடைய வாழ்க்கையில் விளையாட்டாப்புல அப்படி இப்படின்லாம் சொல்ல போவ. இப்போ அவர் படம் அயலானும் கேப்டன் மில்லரும் ஒன்றா வரப்போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் மில்லர் ஒரு பக்கம் வந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அயலானுக்கு இன்னொரு பிரச்சனை, அது ரிலீஸ் ஆகிறதுல மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதுக்கு கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இந்த படத்தோட சில பணங்கள் வர வேண்டிய காரணத்தினால் தயாரிப்பாளர் மீது ஒரு நஷ்ட ஈடு, மேலும் அதெல்லாம் செட்டில் பண்ணணும். இப்போ சிவகார்த்திகேயன் படத்தை வெளியிட தடை கோர்ட்டு உத்தரவு பண்ணிட்டாங்க. மேலும் இதில் நடுவில் என்ன ஆச்சுன்னா, சிவகார்த்திகேயன் நடிக்க வேண்டிய ஒரு படத்தில் இப்போ பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறார். அவருக்கு இருந்த வாய்ப்பு இந்த பக்கம் போயிடுச்சு. அதுக்கு மேலே இன்னொரு இதுனா, கமலஹாசன் படத்தில் ஒன்று நடிச்சிட்டு இருந்தார்ல, அதை பற்றியும் பார்ப்போம். வந்த வாய்ப்பு அவர் கையில் இருந்ததும் நலிவு போச்சு. வெளிவர படத்துக்கு கூடயும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கேப்டன் மில்லர் கூட போட்டி போட போகுது. இப்படி இருக்கிற சமயத்தில் சிவகார்த்திகேயன் எப்படி மீண்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். என்னதான் பிரதீப் ரங்கநாதன் சூப்பர் படம் கொடுத்துருந்தாலும் சரி, அடுத்த படம் எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்தாலும் சரி, சிவகார்த்திக்கு காலி, பிரதீப்புக்கு ஜாலி அப்படின்றானுங்க. எஸ்கேவின் சோதனைகளை கேட்டாலே எஸ்கே இடத்தை இப்படி பாரா லவ் டுடே பிரதீப் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்குது பாருதுங்க, இது தாங்க. இனிமேல் சிவா கூட படம் பண்ணவே மாட்டேன், அப்படி ஒரு துரோகம் பண்ணார். முதல் முறை உண்மையை உடைத்த டிமான் இப்படின்னு பல சேனல், யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அதில் வச்ச ட்விஸ்ட்டு தான் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு டோட்டலாக ஜோலியாக முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் அவர் ஏந்திரிச்சு வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேலே இதை பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் இந்த இடத்துல நம்ம பாராட்டணும். ஒரு சின்ன பட்ஜெட்டில் படத்தை எடுத்து ஒரு சூப்பர் ஹீரோவாக வளம் வந்துட்டுருக்காரு. மேலும் அவர் இப்போ விக்னேஷ் சிவன் படத்தில் நடிக்க போகிறாரு. ரஜினியோட ஆசீர்வாதம் வேறு, நல்லபடியாக வரட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் சிவகார்த்திகேயனை பற்றி அடுத்தது பார்ப்போம். ஏன்னா சிவகார்த்திக்கு ஒருவேளை எஸ்டே சூர்யா தான் வாழ்க்கை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலுக்கு ஏகப்படம் கூட ஃப்ளாப்பு. அந்த மாதிரி ஃப்ளாப்பாக இருக்கிற சமயத்தில் நம்ம ஆளுக்கு என்னாச்சு, நம்ம சிவகார்த்திகேயன் கூட எஸ்ஜே சூர்யா ஒரு படம் நடித்தாப்புல. அந்த படம் நடித்த மார்க் மில்லர் தான் நம்ம ஆளுக்கு ஒரு பெரிய மார்க்கை போட்டு பாஸ் ஆக்கி விட்டுடுச்சு விஷாலுக்கு. சரி, விஷாலு தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாநாடுன்னு சிம்புக்கு ஏகப்பட்ட படம் ஃப்ளாப்பு, அவர் கூட நடித்தாப்புல, அதுவும் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ சிவகார்த்திகேயன் ஏதாவது கையில் காலில் எஸ்ஜே சூர்யாவா, ஐயா என் கூட கொஞ்சம் நடிங்கப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடித்த படத்துக்கு ஸ்டே ஆர்டர் வேறு வாங்கிட்டாங்க. ஆனால் அது கூட வந்த படம் தான் ஆலம்பனாக்கும் ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. ஆனால் ஆலம்பனா படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து சிவகார்த்திகேயன் படம், அயலான் படம் நினச்ச மாதிரி வருமா வராதா, வரும் வராதுன்னு வடிவேல் டைலாக் மாதிரியே போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன பண்ணுறது, சிவகார்த்திகேயன் நேரம் சரியில்லையே, 7:30 இல்லைங்க, இவருக்கு 14:30 ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்குது. பார்ப்போம். இது இப்படியே போக சிவகார்த்திகேயன் மீண்டு வருவாரா, மீள்வாரா, திரும்ப வருவாரா என்னன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அயலான்
கைலாங்கடைக்கு தான் போகும் போல இருக்குது அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இது எல்லாம் சிவகார்த்திகேயன் கையில் தான் இருக்குது. அந்த படத்தோட தரம் எப்படி இருக்கோ அதுதாங்க. யார் வேணாலும் யாரை வேணாலும் அழிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. படம் நல்லா இருந்தால் படம் சூப்பராக ஓடும். அதில் அவர் நடிச்சிருந்தா நல்லபடியாக நடிச்சிருந்தா நல்லபடியாக போகும். திரும்ப அதே மாதிரியே ரஜினி மாதிரியும் விஜய் மாதிரியும் இந்த மாதிரி காமெடினா அப்புறம் காமெடியாக போக வேண்டியது தான். இதுதான் எனக்கு தெரியும். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு சிவகார்த்திகேயனுக்கு அடித்த லக்கு அடிச்சுட்டு இருக்குங்க. இந்த பக்கம் விக்னேஷ் சிவனோட படம், அடுத்து ஒரு படம் டைரக்ட் வேறு பண்ண போகிறாராம். இப்படியே அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்க சமயத்தில் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் ஏன் தான் இந்த சோதனை நீங்கள் நினைக்கலாம். யார் காரணம்? அவருக்கு வச்சுக்கிட்ட சூனியமே தான் காரணம். சிவகார்த்திகேயனை எங்கே வச்சுருந்தாங்க, இப்படி பண்ணிட்டாப்புல அப்படின்னு தான் இணையதளத்தில் எல்லாம் பேசுகிறாங்க. ஏதோ எஸ்ஜே சூர்யா நினச்சா முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ வாழ்க்கை கொடுக்கலாம். ஆனால் வாழ்க்கை கொடுத்தா நம்மால் கோச்சுப்பார். வாழ்க்கைலாம் அவருக்கு யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு தடவை மேடையில் சொன்னார். வாழ்க்கை கொடுக்குறதா இருந்தால் உங்கள் அப்பா அம்மாவை மட்டும்தான் கொடுக்கணும்னு ஒரு பஞ்சு டைலாக்கு. நீ இருக்கிறது சினி ஃபீல்டு. இந்த சினி ஃபீல்டில் வந்து வாய்ப்பும் வாழ்க்கை எல்லாமே ஒரே இது தான். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, ஒரு வாழ்க்கையும் கிடைக்காது. உனக்கு அந்த வாழ்க்கையும் கொடுத்து வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. இது ஆண்டவனுக்காவது நீ இதை சொல்லணும், நன்றி செலுத்தணும். ஆனால் டைலாக்கெல்லாம் வேறு டைலாக பேசிக்கிட்டு இருந்த நம்ம சிவகார்த்திகேயன் இப்போ சரிஞ்சு கீழே வந்துட்டு இருக்கும்போது வாய்ப்பு வாழ்க்கை இதெல்லாம் எப்படி பேசுவாருன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்க. மேலும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தா எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மீண்டும் சிவகார்த்தி மீண்டும் வருவாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பல பேர் இந்த 3 பேர் இருக்கானுங்க பாருங்க, இவனுங்க 3 பேர் சேர்ந்து பேசினானுங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எவனையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க. எவன் நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது. குறிப்பாக சிவகார்த்திகேயன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, அப்படி இப்படின்னு பேசுகிறானுங்க. ஹேய், என்னடா நடக்குது? ஆடியோ இருந்தால் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் வீடியோ இருந்தால் வீடியோ எடுத்து போட வேண்டியதானே? சிவகார்த்திகேயன் இப்படி பேசுனார், மன்னிப்பு கேட்டார், காலில் வேணாமல் விடணும்னு சொன்னார், அப்படி இப்படின்னு டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாங்க நம்ம சிவகார்த்திகேயனை அப்படின்னு தான் சொல்லணும். இதுலேருந்து மீண்டு வருவாரா அப்படின்னு பார்த்தா காட் இஸ் கிரேட். என்னவோ அது வந்து கடவுளோட இது தான். சிலப்பதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க, ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்னு. அதுதான் ஊழ்வினை நம்மால் வந்து உருண்டு 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 அப்படியே சாய்க்குது. என்ன பண்ணுறது? சிவகார்த்திகேயனை தன்னை ரொம்ப நல்லவர் அப்படின்னு பில்டப் பண்ணதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கட்டிக்கணும்ல. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. வரும் ஆனால் வராது. மீண்டு வருவாரா அப்படின்னு கேட்டேன்ல, வரும் ஆனால் வராது. அப்படி எது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? சரி, பொறுத்திருந்து தான் பார்ப்போம். என்ன தான் நான் முட்டுக்கட்டை கொடுக்கலான்னு நினச்சா கூட சிவகார்த்திகேயன் செயலே சரியில்லைங்க. தேவையில்லாமல் ஏதோ ஒரு இது வந்து மீண்டும் கெட்டப்பாக மாற்றி அப்புறம் இவர த ஒன்லி காம்படிஷன், லுக் அட் த மிரர், இதெல்லாம் எது? ஒரு நாள் 2 ஆடியோ லான்ச்சுங்க நடக்க போகுது அப்படின்றானுங்க. இது என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. எஸ்கே வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் பார்த்துட்டேன், இமான் பாவம் ஆதாரம் இருக்குது அப்படின்னு பிஸ்மி ஒரு அதிரடி போடுறாப்புல. அப்போ ஆடியோ லான்ச் என்றைக்கு அயலானுக்கு வருதோ இவனோட ஆடியோ வீடியோ லான்ச்சு நடக்கும் போல இருக்குது. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல? என்னடா சோதனை இது? ஆடியோ லான்ச்சு நடக்கிறதா? படம் வெளில வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் ஆடியோ லான்ச்சுன்னு ஒன்று நடந்தால் தான் இந்த படம்லாம் ஓட முடியும். அதுவும் இல்லை. நம்ம ஏஆர் ரஹ்மான் போட்ட பாட்டு எல்லாத்தையும் மியூசிக்கை கேட்டு அதுக்கு எல்லாம் கமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப் பாயில் அயலான் அப்படின்னு இருக்கானுங்க. ஆஃப் பாயில் அயலான் பாடல்கள். என்னடா என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சிவகார்த்திகேயன் படம்னாலே காமெடி, பாட்டு, மியூசிக். இதுக்கு முன்னாடி இமான் கூட இருந்தார், இப்போ இல்லை. என்ன பண்ணுறது? அதான் படம் ஓட மாட்டேங்குது. அப்போ சிவகார்த்திகேயனுக்காக படம் எதுவுமே ஓடலையா? ரைட்டு. அப்போ சிவகார்த்திகேயன் இனிமேல் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்பா. ரைட். நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க? அயலான் ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக கொண்டாடுங்க. அதில் ஒரு குட்டி ஸ்டோரி, நீங்கள் தான் வந்து விஜயோட அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்களே, ஒரு குட்டி ஸ்டோரியை போடுங்க. நீங்களும் ஒரு ஸ்டோரியை போடுங்க. இந்த மாதிரி என்ன எல்லாரும் வந்து தாக்குறாங்க, ரவுண்டு கட்டி அடிக்கிறானுங்க அப்படின்னு போட்டு ஒரு அழுகையை போட்டுருங்க. அதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும் உங்களுக்கு? அழுவாச்சியாக அழுது தானே ஒரு ஆடியோ லான்ச்சையும் கலக்குறீங்க. அந்த மாதிரி ஒன்று போட்டுருங்க. ஏதாவது ஒரு கதையை, குட்டி ஸ்டோரி, அழுகை ஸ்டோரி, அழுக வர மாதிரி நீங்களே அழுதுங்க. இதுக்கு முன்னாடி சொல்லவே கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் அழுதுருக்கீங்களாப்பா? அந்த மாதிரி. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அயலான் வீடியோ வருது, ஆடியோ வருது, படம் வருது, ரிலீஸ் ஆகுது, என்ன போங்கப்பா. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒன்று காட் இஸ் கிரேட். அவர் யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியும், எதை எடுக்கணும்னு தெரியும்.
அவர் எதை கொடுக்கணும்னு நினச்சாரோ அதை கொடுத்தாரு. இப்போ எதை எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதையும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கார். இனிமேல் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டி இமான் சொன்னது உண்மையா பொய்யா? காட் இஸ் ஆல்வேஸ் கிரேட், ரைட்? நண்பர்கள், போட்டியாளர்கள், எதிரிகள், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா துறைகள்லையும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நண்பர்கள் இருப்பாங்க, போட்டியாளர்கள் இருப்பாங்க, எதிரிகள் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் சமாளித்து தான் மேலே வரணும். அதுக்காக பயந்து அழுது புரண்டு இரண்டு ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, நடக்கிறது போயிட்டே இருக்கணும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு. உங்களுக்கு ஒரு நேம் வந்துருச்சு, உங்களுக்கு நல்ல தேவை என்ன தேவையோ அதுக்கு மேலேயே நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க. என்ன ஒரு சின்ன தவறு நடுவில் நடந்துடுச்சு, போனதை போகட்டும். நல்லபடியாக அடுத்தது என்ன பண்ணணும், நல்ல படங்களை செலக்ட் பண்ணணும். அப்படி பார்த்துட்டு இந்த சர்க்கிள், இந்த அடி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு கிடைத்த ஒரு பாடம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எஸ்கே இப்போ எஸ்கே 21 வரை வரப்போகுதுன்றாங்க. ஏன்னா எஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ராஜமௌழி கூட போய் உட்கார்றாரு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் உதயநிதி கூட கமல் கூட இப்போ கமல் படத்துக்குள்ளே நடிக்கிறாரு, தலைவர் 171 நடிக்க போகிறாருன்றாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஒழுங்காக இருங்க, நல்ல ஃபேமிலி, நல்ல குழந்தைங்க, உங்களுக்கு வேறு என்னங்க வேணும்? சந்தோஷமாங்க இருங்க. சிவகார்த்திகேயன் போங்க, என்னத்தை சொல்கிறது. படம் நல்ல படங்களாக செலக்ட் பண்ணுங்கள். நல்ல படங்கள், தரமான காமெடி சம்பவமாக இருக்கட்டும். டெஃபினட்டாக நல்லபடியாக திரும்பவும் ஒரு கம்பேக், கிரேட் கம்பேக். எஸ், 3 மூதேவிகள் தாங்க. இந்த 3 மூதேவிகள் பண்ண வேலை தான் எஸ்கேவை டோட்டல் டேமேஜ் ஆகுனது. அதுதான் பார்ப்போம் யாருன்னு. அந்த நான் என் வாயில் சொல்ல விரும்பலை. எஸ்கே வீடியோவை பார்த்துட்டேன், ஆடியோவை கேட்டுட்டேன். நான் அதை எப்போ ரிலீஸ் பண்ணுவேன்னு தெரியாது. இது பெரிய இந்த படம் பாருங்கள், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம் கையில் வச்சுருக்காரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இந்த இஸ்மின்றவர் யாருன்னு தெரியுங்களா? நம்ம ஏ ரஹ்மானோட தங்கச்சி ஏமாத்தினவர் தாங்க இவர். டிவைஸ் பண்ணுறவரில் என்னென்னமோ அது வேறு, அந்த கதையை வந்து ஒரு வீடியோவே போடலாம். ஆனால் இவர் வந்து பல பேரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய இதுவே. சரி, இப்போ அடுத்து இணையதள கைக்கூலிகள். பார்த்திங்கன்னா நம்மளால தான் பல கைக்கூலிகள் இருக்கிறாங்க. இதில் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு ஐடி விங் தனியாக இவருக்குன்னு ஒரு இணையதள கைக்கூலியை வச்சுருக்காங்க. ஆனால் செஞ்ச வேலை அந்த மாதிரி இல்லை, எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. இப்போ ரவுண்டு கட்டி சிவகார்த்திகேயன் நீ ஐடி விங் 1 வச்சுக்கோ 2 வச்சுக்கோ எத்தனை வேணாலும் வச்சுக்கோ தம்பி. ஆனால் இனிமே எல்லோரும் ஒன்று கூடி அடிக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இந்த இஸ்ரேலில் வந்து தாக்குதல் நடந்தது பார்த்திங்களா, ஹமாஸ். அந்த ஹமாஸ் இதை வந்து தாக்குதல் நடத்துனது வந்து அந்த இதையே வந்து டோட்டல் இதையே வந்து கன்ஃபியூஸ் பண்ண வந்துச்சு. அந்த ரேடார் இதையே அதையே கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட 5000 ராக்கெட்டை டம்முன்னு அடிச்சிருக்கானுங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனை வடிவேல் ஒரு படத்தில் அடிப்பானு பார்த்தீங்களா, ரவுண்டு கட்டி. இதில் ஒரு கடையில் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு குருநாதா தாங்க முடியவில்லை அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம அடியை வாங்கிட்டு இப்போ குருநாதா தாங்க முடியவில்லை அப்படின்னு போய் நம்ம அனிருத்திட்ட எழுதிருக்காப்புல. அப்புறம் குருநாதா அப்படின்னு தலைவர் நம்ம ரஜினிகிட்ட போனவொடனே 171 படத்தில் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்குறேன் நடிச்சையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல போல இருக்குது. இல்லை இப்படி ஏதாவது ஒன்று தள்ளி விடு, அப்படியாவது என்ன சொல்கிறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் என் கூட நடி அப்படின்னு சொல்லிட்டாரு போல இருக்குது. சரி, சிவகார்த்திகேயன் கேரியரை காலி பண்ணுறதுக்கு பல பேர் இருக்கிறானுங்க. வசமாக சிக்கிட்டாப்பில் 100 கோடி கடன், பல கோடியில் இருக்கக்கூடிய இந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு சினிமாவில் இவருக்கு படம் கைவசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தலையை சுற்றுது. சிவகார்த்திகேயனுக்கு என்ன ஆகுமோ தெரியல. ஏன்னா கமல் படத்தில் கூட இவர் சேலரியில் எப்போ அவனுக்கு பணம் வந்து சம்பளத்தில் கொஞ்சம் பிடிக்க போகிறேன், ஏன்னா பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ப்ரொடியூசரே இவர் தான். எனக்கு இந்த படம் வந்து பெருசு கிடையாது, ஆனால் இருந்தாலும் உனக்கு இது கேரியர் முக்கியம், அதனால் நீங்கள் பேசிக்கோங்க, டைரக்டர் நீயும் 2 பேரும் வந்து இப்போ கொஞ்சம் பாதி சம்பளத்தை உங்கள்கிட்டேருந்து உருவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. திடீர்னு தூக்கி போட்டுச்சான் நம்ம சிவகார்த்திகேயன். இந்த படத்தில் வர காசை நம்பித்தானே இருக்கிறேன், இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சமயம் பார்த்து நல்லா பழி வாங்கிட்டாப்புல நம்ம கமல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்தில் கமலுடைய ரசிகர்களால் செருப்பால் அடிக்கப்பட்டார் நம்ம சிவகார்த்திகேயன் மதுரை ஏற்பாட்டில். பார்ப்போம்.